கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகம் அப்படின்னாவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்க. தன்னை நம்பி யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்கக்கூடியவங்க. தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு எப்பவுமே தெரியப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் நிற்கிறதுல இவங்க தான் முதலாளாக இருப்பாங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸியாக நம்பிடுவாங்க. தன்னை சுற்றி இருக்கவங்களையும் தன் கூட இருக்கிறவங்களையும் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அன்பால் அவங்க உங்களை ஏமாற்றணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வேணால் உங்களை ஏமாற்றலாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, தவறான உறவால் சீரழியும் கடகம்னு. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். எதிரிகளுக்கு சொப்பனமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதிரி வீட்டார் நினைக்கிறாங்க, சூழ்ச்சி செஞ்சு எப்படிடா இவங்களை வீழ்த்தலாம், நல்லா இருக்கான் பாரு அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க ஒரு விஷயம் செய்யணும்னா காலம் முன் வைப்பாங்க. உடனே உன்னால் எல்லாம் செய்ய முடியாது, நீனா அப்படி தான் இப்படி தாங்குற மாதிரி கூட பிறந்தவங்க கூட பெற்றவங்க கூட இவங்களை தட்டி விட்டுட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இல்லைன்னு மறக்க முடியுமா? ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எனக்கு நீ ஒன்றும் நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம், யாரும் எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. பல துரோகங்களை வாழ்ந்துட்டு உறவுகளாலேயே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் நிறைய சூழ்ச்சிகள் சொந்த பந்தங்கள் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன் எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை தூக்கி உள்ளேயே போட்டுருவாங்க. நீங்கள் தான் காரணங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி நம்ம வெளியே சொன்னோன்னா அவங்கெல்லாம் மாட்டிப்பாங்க, பரவாயில்ல நம்ம எப்போவுமே கெட்டவங்களாகவே வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தியாக உணர்வோடு நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் கடைசியில் கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம். அதை பற்றி என்றைக்குமே நம்ம கவலைப்பட்டதே இல்லை. இனி யார் கொடுக்கக்கூடிய கெட்ட பெயரையும் தாராளமாக ஏற்றுக்க ரெடியாக தான் இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் கடகம் என்ன பண்ணிட்டோமா, ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து. இப்போ இந்த செயல்பாடு நம்முடைய ரியாக்ஷன் மற்றவங்களுக்கு பயத்தை கொண்டு வந்துருச்சுங்க இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் மட்டும் இப்படியே இருக்கிறது? ஆனால் கடகராசி காட்டுற பாசத்தை நீங்கள் உங்களுடைய பகையை தீர்த்துக்கலாம். அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் அந்த நாக்கில் தேன் தடவி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க கிட்ட ஈஸியாக ஏமாத்திடலாம். ஆனால் நேருக்கு நேராக நின்று நீ எனக்கு எதிரின்னு காட்டிட்டீங்கன்னா கடகத்தை மாதிரி ஒரு எதிரியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்களை துன்பப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் எங்கேயுமே எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு சிக்க வச்சு விட்டுருவாங்க. என்ன கடகராசிக்காரர்களை, நம்மளாம் சூழ்ச்சி பண்ண ஆரம்பித்தா ஒருத்தராவது இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, அதை பற்றி ஏமா நீ பேசுகிற அப்படின்னு கெட்டவங்களை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைம்மா, நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக தலைப்பை பார்த்துருப்பீங்க கடகராசி அன்பு சொந்தங்களே. நீங்கள் நினச்சதை அடைய வரைக்கும் சோர்ந்தே போக மாட்டீங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு தீயாக மறுபிறவி எடுக்கும் கடகம்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எந்த ஒரு தவறை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மற்றவங்களுக்காக எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. மற்றவங்க உங்கள் மேலே ஏதாவது பழி போட்டால் கூட தைரியமாக என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இப்போ நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வாழ போகிற காலம் இனி ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க. இனி எதை பற்றியும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. நினச்சதை அடைய போகிறீங்க. இப்போது நிறைய விஷயங்கள் எத்தனை தடைகள் வந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் தகர்த்தெறிஞ்சிருவீங்க. ஆனால் அதை தாண்டியே நீங்கள் சாதிச்சிருவீங்க. தன்னோட இலக்கை அடையணும், இலக்கு மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாகவே இருக்கும். அதுக்காக உசுரையும் கொடுக்க தயங்க மாட்டீங்க. இப்போ தீவிரமாக செயல்படக்கூடியவங்களாக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, தாய் குணம் கொண்டவங்க, தேவர்களுக்கு இணையான குணம் கொண்ட கடகம் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். கடகராசிக்காரங்கள்
இப்போது குரு பெயர்ச்சி உங்களுக்கு வரப்போகுதுங்க. இப்போது கடகம்னு சொல்கிறதா இல்லை கடவுளோட குணம் படைச்சவங்கன்னு சொல்கிறதா, உங்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பாக சொல்கிறேங்க. குபேர யோகத்தை, கோடீஸ்வர யோகத்தை இவர் கொடுக்க போகிறாரு. அதாவது அடுத்த ஒரு வருஷத்துக்கே உங்கள் முயற்சி முன்னேற்றத்தை தரும். தொழில் ரீதியாக பல வளர்ச்சிகளை கொடுத்து பெரிய செல்வந்தர்களாக கடகராசிக்காரங்களை மாற்றி வைக்க போகிறாரு. குரு பார்க்கறதுனால பெட்டி பெட்டியாக பணவரவு இருக்க போகுதுங்க. சிம்பிளாக சொன்னதுன்னா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரங்களாக கடகம் மாறப்போகுது. அட சூப்பர்மா, நீ சொல்கிறத கேட்கவே நல்லா இருக்கே, அதை அனுபவிக்க போகிறீங்களே, அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க. கஷ்டமெல்லாம் அடித்து தொடச்சி விரட்டிடலாங்க. எங்கேயும் வெற்றி, எதுலேயும் வெற்றி, புதுமையும் புரட்சியும் செய்யக்கூடியவங்க, உழைப்பால் உயரும் முத்தவர்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமரக்கூடிய குருவினால் இதுவரைக்கும் லாபஸ்தானமாகி 11ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்த பல்வேறு வகையில் சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்தவர் இப்போ 12ஆம் இடத்துக்கு அமர்றது அப்படிங்கிறது நிதானத்தை மட்டுமே கடைபிடிக்க சொல்கிறாருங்க. மற்றபடி நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தாலும் குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிர்ந்துக்க கூடாது. தியானம், யோகா இந்த மாதிரி பயிற்சியில் ஈடுபட்டு மனசை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி ஒத்த பைசா கூட கொடுத்துடாதீங்க. நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏமாற வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வருங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வரையும் அதையும் அன்பாக அரவணைச்சு குடும்பத்தை வழி நடத்திக்கோங்க. 6வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் உரியவராக குரு பகவான் தன்னோட நட்சத்திரத்திலேயே போகிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய வகையில் அமைய போகுதுங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. அங்கீகாரம் இல்லாத நிறுவனத்தில் எந்த ஒரு முதலீடையும் நீங்கள் செய்யக்கூடாது. நிறைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைப்பீங்க. இந்த கடன், வம்பு இந்த நிலை ஏதாவது இருந்தால் அப்படியே அது மாறிடுங்க. உறவுகள் பலப்படுது. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க. தந்தையாருடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேரும். சிலர் வாரிசு அடிப்படையில் தந்தையாரோட வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு வேண்டுதல் பலிக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு 2வது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயசில் இருக்கவங்களுக்கு மனமேடை யோகக்கூடிய யோகம் இருக்குது. தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை விலகிருங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் போகம் அதிகமாகும். உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்படி நிறைவேற போகுது. இது எல்லாமல் உடல் பாதிப்புகள் விளங்குதுங்க. தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள், மறைமுக தொல்லைகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகும். இழுப்பற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் உங்களுடைய செல்வாக்கை மறைக்க நினச்ச எதிரிகள் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேறாமல் போகும். உங்களை எதிர்க்க முடியாமல் தலைமறைவாக ஓடிடுவாங்க. இதை அடுத்து தாய் வழி உறவுகளுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு பாதுகாத்து நிற்குதுங்க. இப்போ இன்னும் பலனாக சொல்லணும்னா கடகராசிக்கு குரு உச்சங்க. இதுதான் காரணமாக யோகமான பலன்களை மட்டுமே உங்களை சேருங்க. இவர் கூடவே சூரியன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பெருமளவில் நன்மையை உண்டாக்க போகுது. வசதி வாய்ப்பை அதிகரிக்க போகுதுங்க. அடுத்தது தொழில் ரீதியாக கூடுதல் அக்கறை காட்டுவீங்க. முதலீட்டுலேயும் சரி, உற்பத்தியிலையும் சரி கொஞ்சம் கவனமாக மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா விஷயத்துலேயுமே வேளாண் துறையில் கூட லாபம் கூடும். அடுத்தது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க, உயர்வு ஏற்பட போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. நெருக்கடிகள் இல்லாமல் போகுது. அரசு வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க எல்லாமே குடும்பத்தோடு ஒன்று சேர போகிறீங்க. அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு, வேலை, திருமணம் எல்லாமே உங்களுடைய கனவுகள் இப்போ நனவாக போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குதுங்க. உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயருது. பொன்பொருள் சேருது. எதிர்பார்த்த இடமாற்றம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கொடுது. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை காட்டுவீங்க. நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. உயர்கல்வி கனவுகளை உங்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நிறைவேற்றி கொடுப்பீங்க. குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நன்மைகளை தரும். பல மடங்கு உங்கள் சந்தோஷத்தை உயர்த்துங்க.
நல்ல காலம் பிறந்துடுச்சு. குரு உங்கள் ராசிக்குள்ளே உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். நிறைய திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே நடக்க போகுது. உடல் பாதிப்புகள் விலகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. குடும்ப நட்பு வட்டாரத்தில் மீண்டும் உங்களை கொண்டு போய் சேர்க்குறாரு. புதுசாக நிலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பழைய வாகனங்களை புதுப்பிக்கிறது, இந்த வேலைகள் எல்லாமே இப்போ நீங்கள் செய்யலாம். பகை தொல்லை எதுவுமே இருக்காது. எதிரி தொல்லை இருக்காதீங்க. எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் உண்டாக போகுது. வருமானம் அதிகமாகும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு எல்லாமே நீங்க போகுதுங்க. எல்லா இடத்துலையும் சாதகமான நிலை உருவாகுது. குருவோட பார்வையினால சுப பலன்கள் மட்டுமே உண்டாகுது. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க.